ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். சூரத்துர் ரஹ்மான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறான். நீங்கள் அல்லாஹுக்கு எப்படி உபகாரம் செய்கிறீர்களோ அதே போன்ற உபகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு பகரம் செய்கிறான் என்பதாக இந்த வசனம் சொல்லி காட்டுது. நிறைய விளக்க உரையாளர்கள் இந்த வசனத்துக்குள்ள நிறைய சம்பவங்களை பட்டியலிடுறாங்க. அதிலும் குறிப்பாக அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு 16 வயது சிறுவனுடைய வரலாற்றை எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அப்துல் உஸ்ஸா என்ற 16 வயது சிறுவன் இயற்கையாகவே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். இந்த குலத்தின் பெயர் அல் முஸ்னி கோத்திரத்தை சார்ந்தவர். மக்காவிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல இந்த முஸ்னி கோத்திரம் தான் உயர்ந்த ரக கோத்திரம். இந்த அப்துல் உஸ்ஸா சிறுவன் பயன்படுத்தக்கூடிய ஆடை, வாசனை திரவியங்கள் ரொம்ப உயர்ந்த ரகத்தை சார்ந்ததான். சுமார் மூக்கு துடைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய கர்ச்சீஃப் இருக்கு பார்த்தீங்களா, சுமார் கித்தான் துணியில் செய்யப்பட்ட உயர்ந்த ரக 300 ரூபாய் திருகத்தை சார்ந்தது என்பதா சொல்றாங்க. அப்துல் உஸ்ஸா அந்த சிறுவன் நறுமணம் பயன்படுத்தினால் ஒரு வீதியிலிருந்து இன்னொரு வீதிக்கு வாடை வருமா, அதுல இருந்தே கணிச்சிருவாங்களாம் இந்த வீதியில அப்துல் உஸ்ஸா வந்து கொண்டிருக்கிறார், அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு பொருளாதாரத்திலேயும் வம்சவழியிலேயும் சிறந்த ஒன்றை கொடுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இயற்கையாகவே அந்த சிறுவன் அப்துல் உஸ்ஸாவிற்கு ரசூலுல்லாஹின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் ஒரு இயற்கையாக பிரியம் ஏற்பட்டது. சிலை வணக்கங்களை அவர் வெறுத்து வந்தார். இயற்கையாகவே அவர் வெறுத்து வந்தார் சிலை வணக்கங்களை எல்லாம். காரணம் என்ன? இவர்கள் தான் அந்த ஊரை நிர்வகிக்கக்கூடிய மிக முக்கியமான உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர். இவருடைய சிறு வயதிலேயே இவருடைய தந்தை அப்துல் நஹீம் இறந்து விடுகிறார். இப்ப இவருடைய சிறிய தந்தை அவருடைய கண்காணிப்பின் கீழே வர்றார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டே இருக்க தன்னுடைய ஈமானை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? இவருடைய சச்சா சிறிய தந்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாராம், எல்லாத்திலையுமே கடுமையாக இருப்பார். அது மட்டுமல்ல, சிலை வணக்கத்திற்கு ரொம்ப ஆதரவாகவும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களின் மீது ரொம்ப வெறுப்புணர்ச்சியை கக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். யாரும் முஹம்மதின் பக்கம் ஈமான் கொண்டு போய்விடக் கூடாது என்பதை இவர் கண்ணும் கருத்துமாக ஊர் மக்களை தடுத்து கொண்டிருந்தார். ஆனா அவருடைய சகோதரரின் மகன் அப்துல் உஸ்ஸா இஸ்லாத்தை ஏற்று அதை மறைத்து வைத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் வெளியில் சொல்லவில்லை. இப்படியே காலங்கள் கழிகிறது. ஒரு நேரத்துல இந்த சிறுவன் 16 வயது பாலகன் தன்னுடைய சிறிய தந்தை அவங்ககிட்ட போய் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார். ஈமானை வெளிப்படுத்தி விஷயத்தை சொல்லுகிறார். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அவர் விஷயத்தை சொல்லுகிறார். சொன்ன உடனே அவருக்கு கடுமையான கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அவர் 2 வழிகளை சொன்னார். ஒண்ணு, நீ இந்த வீட்டில் விட்டு கிளம்பி விட வேண்டும், அல்லது இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும். 2 ஆப்ஷன், ஏதாவது ஒன்று என்பதாக சொன்னவுடன் எக்காரணத்தை கொண்டும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். அதற்கு பிறகு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஒரு நேரத்திலே அப்துல் உஸ்ஸாவை கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறது. ரூம்பில் வைத்து அவருடைய சிறிய தந்தை கடுமையாக அடிக்கிறார். உடல் முழுவதும் காயத்தால், ஒவ்வொரு இடத்திலேயும் பொக்களங்கள், காயத்தால அவருடைய உடல் முழுவதும் வேதனையில் இருக்கிறது. இந்த நேரத்துல கடைசியாக ஒரு நேரத்துல வேதனையோட உச்சகட்டத்துல அவங்க சச்சா சிறிய தந்தை என்ன செய்யறாரு, உடல்ல இருக்கக்கூடிய துணிகளை எல்லாத்தையும் முறுகிட்டு, நீ முஹம்மதை ஏற்றுக்கொண்டால் இங்கிருந்து வெளியே கிளம்பிரு என்பதாக நிர்வாணமான நிலையிலே வீட்டை விட்டு வெளியில் துரத்தப்படுகிறார். அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் அனைத்தையும் தியாகம் செய்த அப்துல் உஸ்ஸா இப்பொழுது பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாகிக் கொண்டே போனது. ஆனா உடல்ல ஒட்டு துணி இல்லை, நிர்வாணமான நிலையில தன்னுடைய வீட்டை விட்டும் துரத்தப்படுகிறார். என்னதான் இருந்தாலும் அவங்க தாய் இல்லை, தாயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. சச்சாவும் கடுமையாக துரத்துகிறார். தாய் ஜப்ஹா வேகமாக வீட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்த அந்த மகனிடத்தில் ஓடோடி போய் ஒரு துணியை கொடுக்குறாங்க. இந்த துணியை எப்படியாவது உன்னுடைய மறைவிடத்தை மறைச்சுக்கோ, யாரும் பார்த்துராம மறைத்துக்கொள் என்பதாக துணியை கொடுக்குறாங்க. அந்த சிறுவன் அந்த துணியை 2ஆக கிழித்து
மேல ஒரு அங்கி, கீழே ஒரு அங்கி. இதுக்குதான் சொல்லுவாங்க பஜாதைன். பஜாதைன்னு சொன்னா மேல் ஒரு போர்வை பொருத்தி கொண்டவர், கீழே ஒரு போர்வை பொருத்தி கொண்டவர் என்பதா சொல்லுவாங்க பஜாதைன். இந்த பட்ட பேரை ரசூலுல்லாஹ் பின்காலத்துல இவருக்கு வைக்கிறாங்க. அப்ப எப்போ இவ்வளவு கடுமைகள், உடல் முழுவதும் காயம், அந்த எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா காயத்தினுடைய ரத்தம் வெளியில் பீரிட்டு அந்த துணியையும் ஈரமாக்கியதாக வரலாற்றுகளில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு காயத்தோடு காலில் ஒரு செப்பல் கூட இல்லாத நிலையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற பேர் ஆவலோடு தன்னுடைய அந்த குக்கிராமத்திலிருந்து நடைப்பயணமாகவே என்ன செய்கிறார், மதீனாவை நோக்கி பயணமாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் நடக்கிறார். நடந்து கொண்டே அடுத்த நாள் பகலுமாகிறது. அடுத்து இரவு நேரத்தில் தான் மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு நேரத்தில் போய் சேருகிறார். பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஏன்னா அவ்வளவு தியாகங்கள், கடுமையான அடி உதை, அதோடு சேர்த்து தன்னுடைய உடல் முழுவதும் வேதனை, கடுமையான தியாகம். இரவு முழுவதும் நடந்து வந்ததுனால கால்கள்ல முற்கள் எல்லாம் குத்தி கால்கள் எல்லாம் வீங்கி இருக்கக்கூடிய நிலையில அப்துல்லா பின் துல் பஜாதைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படியாவது பார்த்து விடக் கூடாதா என்று இரவோடு இரவாக மஸ்ஜிது நபவிக்கு வந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து விடுகிறார். அடுத்த நாள் காலையில் சுபுஹு தொழுகைக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவே உடல் முழுவதும் காயத்தோடு பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருந்த அப்துல்லா பின் துல் பஜாதையினுடைய உடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறான். பெருமானாருக்கு தெரிந்து விடுகிறது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு வந்த அப்துல்லா பின் துல் பஜாதை எப்பொழுது பெருமானாரினுடைய முகத்தை பார்க்கிறாரோ அதற்கு பிறகு எல்லா கஷ்டங்களையும் மறந்து விட்டார். பெருமானாரை கட்டி அணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே அவரை தங்க வைத்து அவருக்காக வேண்டி எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கிறாங்க. இப்படியாக காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் தபூக் போருடைய யுத்த அழைப்பிற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட அறிவிப்பு செய்கிறாங்க. தபூக்குடைய யுத்தம். எல்லா சஹாபாக்களும் படைகளோடு கிளம்பி வரும் பொழுது இந்த அப்துல்லா பின் துல் பஜாதையினையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடன் அழைத்து கொண்டு செல்றாங்க. தபூக்குடைய யுத்தம் மைதானத்துக்கு இன்னும் போகல. சிறிது நேரத்திற்கு முன்னதாகவே அவருக்கு கடுமையான காய்ச்சல் வந்து விடுகிறது, கடுமையான ஜுரம். எந்த அளவுக்கு என்றால் வகத் தகத்தம அலா வஜ்ஹிஹி மரதுல் மௌத், அவருடைய இறுதி நிலையை அவர் உணர ஆரம்பித்தார். உணர ஆரம்பிச்சிட்டார். இனிமே உலகத்தில் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப குறைவு என்று உணர்ந்து கொண்ட அப்துல்லா பின் துல் பஜாதை அதே இடத்திலேயே படுத்து விட்டார். சற்று நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவே தன்னோடு ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர் பின் ஹத்தாப் 2 தோழர்களையும் அழைத்து கொண்டு ஓடோடி வருகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல் பஜாதைனை பார்ப்பதற்காக. பார்த்தா அதே இடத்துல படுத்து கிடக்கிறார். சுற்றிலும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஓடோடி வந்து துல் பஜாதைனை பார்க்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே உயிர் பிரிய போகிறது. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வேகமா இவரை தூக்கி தன்னுடைய மடியில் படுக்க வைத்தாங்க. உயிர் போகக்கூடிய நேரம் இது. மடியில படுக்க வைத்தவுடன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மடியில் அல்லவா நாம் படுத்திருக்கிறோம் என்ற ஆசை ஆர்வத்திலே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு எதுவும் இல்லை. காரணம் என்ன, உலகத்திலேயே ஈருலக தலைவர் முஹம்மதினுடைய மடியில் எனது உயிர் பிரிய போகிறது என்பதை நினைத்து அழுது கொண்டிருந்த துல் பஜாதைன் அதே நிலையிலேயே உயிர் பிரிந்து விடுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகத்தம் லஹு அல் ஜனாயிஸ், இவருக்கு ஜனாசா தொழுக வைப்பதற்காக வேண்டி கஃபன் உடைகளை அணிவியுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கஃபன் துணியை அவருக்கு கொடுக்கிறாங்க. அவரை குளிப்பாட்டப்படுகிறது, கஃபன் அணிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு
பள்ளங்கள் தோண்டப்படுகிறது, கபரு தோண்டப்படுகிறது. தோண்டிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல வருது, வகத் அஸ்னதஹு ஃபீ லிஹ்யிஹி, ரசூலுல்லாஹ் அவருடைய உடலை தன்னோட நெஞ்சோடு அணைத்து கொண்டாங்க. வகத் ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுஹுமா ஃபில் அமல் ஃபலம்மா ஃபரகா தஃபனஹு இஸ்தக்பலல் கிப்லா. எப்போ அந்த பள்ளத்தை நோண்டி கபருக்குள்ள ஹஸரத் அபூபக்கர் ஒரு பக்கமும் ஹஸரத் உமர் பின் ஹத்தாப் இன்னொரு பக்கமும் நடுவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இறங்கி சொல்றாங்கன்னா, அதினா மின்னி அஹாக்கும், என்னுடைய சகோதரரை என்கிட்ட கொடுங்க என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தினாலேயே வாங்குறாங்க. இதுல ஒரு முக்கியமான சட்டம் என்ன தெரியுமா? ஜனாசாவை அடக்குவதற்காக வேண்டி அந்த குழிக்குள் இறங்கக்கூடிய நபர்கள் தனக்கு நெருக்கமான வழியாக இருக்கணும். ஆனா இவருக்கு யாருமே இல்லை என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய கரத்தினால் வாங்குறாங்க. தன்னுடைய கரத்தினால் இவருடைய பாடி ஜனாசாவை வாங்கி அதே இடத்திலேயே கபரு குழிக்குள் வைக்கிறாங்க. வைத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய துஆவை சொல்லுகிறாங்க. அல்லாஹும்ம ரதீது அப்துல்லாஹ் பின் துல்பஜாதைன், யா அல்லாஹ், நான் அப்துல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன், அந்த தர்தி, நீயும் இவரை பொருந்திக் கொள்வாயாக என்ற துஆவை சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பக்கத்திலிருந்து ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணிக்கொள்கிறார்களாம், இன்னி வதத்து அன் அகூன மகானஹு, நான் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா? காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டும் நான் சென்று இருப்பேனே என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? எந்த அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இவர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் இழந்தார். ஒரு நேரத்தில் நிர்வாணமான நிலையில் வீட்டை விட்டும் துரத்தப்பட்டார். ஆனா இவர் உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்துல உலகத்தினுடைய ஈருலக தலைவர் ரசூலுல்லாஹ்வினுடைய அங்கியை அணிந்த நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறார். இதில் முக்கியமான விஷயம் இதுதான். எல்லா விரிவுரையாளர்களும் இதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இவர் உபகாரம் செய்தாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் உலகத்தினுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையை அணிவித்து இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ் அவருக்கு கண்ணியம் செய்கிறான், அனுப்பி வைக்கிறான் என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுதான் இந்த வசனமும் குறிப்பிட்டு காட்டுகிறது. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி உபகாரம் செய்கிறீர்களோ அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உபகாரம் செய்வான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு ஆலம்.